சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னன்னா, சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான். வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் வர்றதில்லை. சிம்ம ராசியில் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆவணி மாதம் தானுங்க. அப்போது சிம்ம ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவணி மாதம் 1ஆம் தேதியே தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு பகவான் 11வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. அஷ்டமச்சனியுடைய தாக்கம் 1000 இருந்தாலும், பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயம் மாற்றங்கள் வர்றது உறுதி. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் இந்த மாதத்தில் வர்றதும், உங்கள் ராசியாதிபதி சூரியன் தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கிறதும், சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் வர்றதும் எல்லாமே நல்ல பிரார்த்தம்தான். ஒரு மனுஷனுக்கு கால நேரம் சாதகமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சாதிச்சுக்கிடலாம். ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆயிடுவாங்க. அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவாங்க. நிறைய நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு தருணம் என்னன்றது நம்ம பார்த்தோம், போன பதிவில் நம்ம பார்த்தோம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான பதிவு இந்த மாதத்தில் இருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கும் இது அருமையான ஒரு மாதம். உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதும், இந்த நிகழ்வெல்லாம் ஏற்படுறதும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படுத்த போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக நேரம் சாதகமாக இருக்கும் பொழுது நம்ம பயணிக்கிறதுக்கும், நேர காலங்கள் சரியில்லாத போது நம்ம பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்ம பயணிக்கிறோம்னா, ஒரு படி முன்னுக்கு வைக்கிறோம்னா 10 படி இந்த பிரபஞ்சம் முன்னுக்கு தள்ளும். நம்ம போகிற தண்ணியில் பயணிக்கிற மாதிரி. நேர காலங்கள் கெட்டு போய் இருக்கிறதுன்றது எதிர்நீச்சல் போடுற மாதிரி வித்தியாசம் இருக்க தானே செய்யுது. அப்போது அஷ்டமச்சனியோடைய தொந்தரவு எவ்வளோ இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது. 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளார. 1ஆம் தேதி ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கான பிராத்தம் ஏற்படும், ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தம் ஏற்படும். வேலை வாய்ப்பில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறேனுங்க, வேலை மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறேனுங்க, ஆனால் போக முடியாத ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சமே உங்களை கொண்டு போய் வச்சிரும். அதில் மாற்று கருத்து இல்லை. 4 நாளைக்கு முன்னாடி, ஏன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள் கண்ணில் படுவேன்னு நினைக்கல. யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி தானுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே யதார்த்தமாக தானாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட போகுது, மாற்று கருத்து இல்லை. தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலே வர்றதுனால 29ஆம் தேதி வரை இந்த மாற்றம் வரும்னு வச்சுக்கோங்க. 29ஆம் தேதி, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 29ஆம் தேதிக்குள்ளார மன ரீதியாக இருக்கிற சங்கடமோ, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடமோ, மன அழுத்தமோ இந்த நேரத்தில் 100% சரியாகும். நம்மளால் முடியாது அப்படின்றது போக, நம்மளால் ஏன் முடியாமல் போயிடும், செய்து பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மிக சிறந்த மாதமாக விளங்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதம் தானுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையே இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளார தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளார இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகளெல்லாம் விலகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். அஷ்டமச்சனியில் திருமணம் பண்ணலாமா சார்? சனி பகவானுக்கும் திருமணத்துக்கும் எந்த விதமான ஒரு சம்மதமும் கிடையாதுங்க. சனி பகவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா,
ஒருத்தர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கறது இல்லை, செய்த பாவ புண்ணியத்தின், அதாவது வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான ஒரு வளர்ச்சி தரக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போது சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியில் வரும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் உங்கள் ராசியில் வரும் பொழுது 8வது பாவகத்தில் இருக்கிற சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார். எதிர்மறையான ஒரு பலன். சனி நமக்கு கெட்டவர் தானேங்க, ஆனால் வக்கரகதியில் இருக்கிறது நல்லது தானே. அப்போது தனகாரகன் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறது நல்லது. தனகாரகனுடைய சாரத்தில் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட நமக்கு கெட்டவர் தான். நம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது கூட நமக்கு கெட்டவர் தானேங்க. ஆனாலும் எல்லாமே ஒன்று போல கூடுது. ராகு 7வது பாவகத்தில் திருமணத்தில் தடைகள் ஏற்படுத்திகிட்டு இருந்திருப்பார், கணவன் மனைவிக்குள்ளார் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்திகிட்டு இருந்திருப்பார். ஆனால் அந்த ராகு குரு பகவானுடைய பார்வையில், குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருந்து ராகு பகவானுக்கு சாரம் கொடுத்து அவரை பார்க்கிறார். இப்போ அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனித்துளி போல் பட்டுன்னு விலகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அப்போ நமக்கு அந்த தனஸ்தானாதிபதி நம்ம ராசியில் புதனாதித்ய யோகமாக கூடுறாரு. அப்போ நமக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுப்பார். பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு காட்டிலையும் பகுத்தறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பெரிய லெவலில் சாதிச்சிருக்கிறேனுங்க அப்படின்னா அவங்கள கேட்டிங்கன்னா 10வது தாங்க படிச்சிருக்கிறேன், 5வது தானங்க படிச்சிருக்கேன், 12வது தானே படிச்சிருக்கேன், டிகிரி கூட நான் படித்தது இல்லைங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் அப்படின்றது இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட பேர். சாதித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்தவங்க நிறைய பேர். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் கொடுத்து தான் தீரும், தந்து தான் தீரும். இது உங்களுக்கான நேரம், பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வரார். அப்போது அதுவும் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். 12வது பாவகத்தில் வரக்கூடிய சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாதுங்க. எல்லா கிரகங்களுக்கும் நமக்கு 12வது பாவகம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுக்கிரனுக்கு மட்டும் 6, 8 மட்டும்தான் மறைவு ஸ்தானமே போக 12வது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது. அதுக்கு நல்ல நேரம் தானுங்க. ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம், 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு மாற்றம், 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை ஒரு மாற்றம். 3 கிரகங்கள் பயிற்சியாகும். 3 கிரகங்களுடைய பயிற்சியும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய தருணம்தான். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கார். புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது பாவகத்தை பார்ப்பார். குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் படுவதால் அந்த இடத்துல குரு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட போகுது. புத்திரபாகியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் பட்டு நீங்க போகுது. பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. நான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேனுங்க. மகம் நட்சத்திரம்ன்றது சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம், நிறைய பேருக்கு தெரியும். பூரம் நட்சத்திரத்தில் நான் பிறந்திருக்கிறேனுங்க. பார்வதி அம்மன், மதுரை மீனாட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் தானுங்க. நான் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா உத்தர நட்சத்திரத்தில் தானுங்க ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம். ஐயப்பன் கடவுளை பிறந்த நட்சத்திரம் நமக்கு அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது உத்தர நட்சத்திரம் தான். இந்த 3 நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்தக்கூடிய மிக சிறந்த தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணமாக ஆவணி மாதம் வரப்போகுது. இதில் மாற்று கருத்து கிடையாது. பிரதானமாக தரக்கூடியது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்துறது. சிம்மராசியில் பிறந்தவங்க கொடுத்து பழக்கப்பட்டவங்க, கொடுத்து கெட்டவங்க, வாங்கி கெட்டவங்க கிடையாது, கொடுத்து கெட்டவங்க. கொடுத்துட்டேனுங்க, கொடுத்த பணம் வாங்க முடியலைங்க, என் வீட்டு பணம் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவன் காசுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து அவன் பின்னாடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க சிம்மராசியில் பிறந்தவங்க மிக அதிகமாக இருப்பாங்க. உழைப்பு இருக்குதுங்க, உழைப்புக்கான ஒரு பலன் இல்லைங்க. 40 பேர் வேலை செய்கிற இடத்துல நான் இருந்தேனுங்க, ஒரு பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருந்தேனுங்க, நான் 4 பேர்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கிறேனுங்க சொல்லக்கூடிய இடத்துல இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது சிம்மராசியில் பிறந்தவன் நண்பர்களுடைய முழுமையான மன அழுத்தத்தை சரிப்படுத்தக்கூடிய பிரமாதமான நேரம் வரக்கூடிய ஆவணி மாதம். பயணித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். ஆராய்ச்சி நான் பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம் சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததான்றதை அனுபவித்து சொல்லுங்கள்.
இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.